Hello friends, Assalamu alaikum. Hope you all are doing good. Sri Lankan bakery items la special cookies ku virupamana இந்த jam bun recipe கொஞ்சம் டிஃபரண்டான மெத்தட்ல இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். Sri Lankan bakery la tea bunnies எந்த அளவுக்கு சாஃப்ட்டாவும் அதே மாதிரி நல்ல டேஸ்டாவும் இருக்குமோ அதே மாதிரி இந்த பன்னும் உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டாவும் அதே மாதிரி டேஸ்டாவும் இருக்கும். நம்ம குட்டீஸுக்கு விருப்பமான இந்த ஜாம் பன் ரெசிபியை நீங்களும் பெர்ஃபெக்ட்டா பண்ணனும்னா இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் கவனமா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. சோ எப்பவும் போல மறந்துடாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. So இன்னைக்கான பன் ரெசிபிக்கு நம்ம மாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வோம். இதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு நல்ல உணவான பால் சேர்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்டும் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கொள்ளுங்க. சோ இந்த சுகர் கரையும் வரக்காட்டி ஒரு நல்ல மிக்ஸனை கொடுத்துட்டு இந்த ஈஸ்ட் மிக்ஸை ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருவோம். முக்கியமா இந்த பன் ரெசிபிக்கு இந்த ஈஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் ஆக்டிவாக விட்டுருங்க. சோ இது வந்து ஆக்டிவ் ஆகிற டைமுக்கு நம்ம மற்ற வேலையும் பார்த்துடலாம். சோ இங்க ஒரு பவுல்ல நான் 3 கப் + 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். சோ இந்த மாவுல இருந்து நிறைச்சி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மாவை அதில இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸ்க்கு அதே அளவுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து இது ஒரு முறை நல்ல மிக்ஸனை கொடுத்துட்டு இத ஒரு சைடுல வச்சிரலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவாக இருக்கு. சோ இந்த டைம்ல இதுக்கு ஒரே ஒரு முட்டையும் சேர்த்துக்கொள்வோம். அதோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவையும் இதோட சேர்த்துக்கொள்வோம். நான் இந்த மாவு பிசைறதுக்கு ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்றேன். நீங்க கையால கூட தாராளமா பிசைஞ்சு கொள்ளலாம். சோ தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம சேர்த்துக்கூடிய பால் முட்டை இது ரெண்டுலயுமே வந்து இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துறணும். இந்த டைம்ல 1/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சு கொள்ளுங்க. எப்பவும் சொல்ல மாதிரி நீங்க ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்றீங்கன்னா 5 to 6 மினிட்ஸ் வரக்காட்டியும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்ல நீங்க கையை யூஸ் பண்றீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 மினிட்ஸ் வரை மாவை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. மாவோட கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக ஒட்டக்கூடிய மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கையில் தூக்கும் போது நல்ல சாஃப்டாக ஃபோல் ஆகக்கூடிய மாதிரியும் இருக்கணும். ஸோ இது ஒரு பவுலுக்கு வந்து லைட்டாக ஆயில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம். ஸோ இதை வந்து டபுள் சைஸ் வரக்காட்டியும் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ஃபீலிங்கை பார்த்துருவோம். நார்மலாக ஜாம் பன் ரெசிபிக்கு இந்த மாதிரி சீஸ் ஃபீலிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த சீஸ் ஃபீலிங்கை சேர்த்து ஜாம் பன் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு 6 பீசஸ் மாதிரி சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு சூஸ் பண்ணக்கூடிய சீஸ் வந்து கொஞ்சம் சால்ட்டி டேஸ்ட்டில் இருக்கணும். நம்ம நார்மலாக ஸ்ரீலங்காவில் கிடைக்கக்கூடிய அந்த முக்கோண சீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு 1/4 கப் + 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடைய முட்டையோட ஒரே ஒரு மஞ்சள் பாட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இந்த சீஸ் மிக்ஸுக்கு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு விரும்பினா சேர்த்துக்கொள்ளுங்க, அப்படி இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு இதை ஸ்குவீஸ் பண்ண ஈஸியாக இருக்குன்றதுக்காக வேண்டி இதை ஒரு பைப்பிங் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதை ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம மாவை பார்த்துடலாம். மாவு பார்த்தீங்கன்னா டபுள் சைஸில் நல்லா ஆக்டிவாகி வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா மிக்ஸனை கொடுத்துருங்க. இந்த மாவு வந்து லைட்டாக ஒட்ட மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கையால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு மாவோ அப்படி இல்லாட்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆயிலோ வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த சைஸில் பன் செய்ய போகிறீங்களோ அந்த சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸாக வந்து செப்பரேட் பண்ணிக்கொள்ளுங்க. முக்கியமாக நீங்கள் இந்த மாவு வந்து மிச்சம் பெரிய பவுல்ஸாக எடுத்தீங்கன்னா இது பேக்காகி வரும்போது இன்னுமே சைஸில் பெருசாகும். ஸோ அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸில் வர மாதிரி உங்கள் பவுல்ஸை வந்து செப்பரேட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி எல்லா பவுல்ஸையுமே வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி ஒரு டவலோனால் கவர் பண்ணி அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாவெல்லாம் நல்லா பெருசாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி சின்ன கப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. இதை லைட்டாக வந்து ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்கக்கூடிய பன்னில் சென்டரில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டீப்பாகவே ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் பேக் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஃபில்லிங் வந்து பொங்கி வடியாமல் இருக்கும்.
இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபோக்குனால் அந்த மிடில் பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக வந்து குத்தி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த சீஸ் மிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இந்த பண்டை சென்டருக்கு ஃபில் பண்ணி கொள்ளணும். சேம் டைம் அவனையும் ஹீட் பண்ணி கொள்ளுங்க. 160Cயில் வந்து குறைஞ்சது ஒரு 10 மினிட்ஸ் சரி அவனை நல்லா ஹீட் பண்ண விடுங்க. இந்த பன்னில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் வாசங்கள் வராமல் இருக்கணும்னா உங்கள் அவன் வந்து நல்லா சூடாகினத்து பின்னாடி தான் இந்த ட்ரேயை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதனால் நல்லா ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு எக் வாஷ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக் யோக் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எக்கையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துருங்க. ஸோ இந்த எக் வாஷை வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த பண்டை சைடில் இருக்கக்கூடிய பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நல்ல எக் வாஷை கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்து இந்த ட்ரேயை வந்து நீங்கள் அவனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த ட்ரேயை முதல்ல நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது ஆகவும் லோவரில் இருக்கக்கூடிய ரேக்கில் இருந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரேக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பண்டை மேலே இருக்கக்கூடிய பார்ட் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் இந்த ட்ரேயை ஆகவும் லோவரில் இருக்கக்கூடிய ரேக்குக்கு மாற்றிக்கொள்ளுங்க. எப்பயும் அவனை பொறுத்தும் அதே டைமில் நம்ம செய்யக்கூடிய பண்டை சைஸை பொறுத்தும் அதில் பேக்கிங் டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ பண்டை மேலால் இருக்கக்கூடிய பார்ட் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சுன்னா உடனே வந்து இது அவன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பன் வந்து நல்லாவே கலர் மாற வரக்காட்டி விட்டிங்கன்னா உங்கள் பன்னில் இருக்கக்கூடிய அடிப்பாட் வந்து நல்லாவே ரோஸ்ட் ஆகிரும். ஸோ அதனால் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த கலருக்கு வந்துடுச்சுன்னா உடனே வந்து நீங்கள் அவன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ண பன்னை பார்த்தீங்கன்னா இந்த பன் வந்து சூடாக இருக்கும் போதே இதுக்கு வந்து நான் ஜாம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஜாம் வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்கக்கூடிய பாட்டில் ஜாம் தான். நான் இங்கே வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விருப்பமான ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. பன் சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஜாமை நீங்கள் டாப்பிங்காக ஆட் பண்ணிங்கன்னா அந்த பன் வந்து மெல்ட் ஆகி அந்த பன் பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். ஸோ நான் கையில் பிடிக்கும் போதே இந்த பன் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நம்ம நார்மலாக ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய டீ பன்னிஸ் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி அதே டெக்ஸ்சரில் தான் இந்த பன்னும் இருக்கும். நல்ல ஃப்ளஃபியாகவும் நல்ல சாஃப்டாகவும் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சீஸ் அண்ட் ஜாம் இது ரெண்டுமே வந்து நல்ல சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஸோ ரெண்டையுமே சேர்த்து இந்த பன்னை சாப்பிடும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு திருப்தியுமே இந்த பன்னில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். See you soon with another vlog.